கத்திக்குத்து சம்பவம் பல சந்தேகங்களை எழுப்பிய சைஃப் அலி கானின் வாக்குமூலம். பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கான் தனது பாந்த்ரா இல்லத்தில் பங்களாதேஷை சேர்ந்த நபரால் தாக்குதலுக்கு ஆளான சம்பவம் குறித்தும் மும்பை காவல்துறையில் பரபரப்பு வாக்குமூலமும் அளித்துள்ளார். அதன்படி பார்க்கும் பொழுது பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கான் தனது பாந்த்ரா இல்லத்தில் தாக்கப்பட்டதை தொடர்ந்து வியாழக்கிழமை நேற்று இரவு அவரது வாக்குமூலத்தை போலீசார் பதிவு செய்துள்ளனர். சைஃப் அலி கான் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையிடம் விரிவான தகவல்களை அளித்ததாக வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. அதன்படி பார்க்கும் பொழுது சம்பவம் நடந்த அந்த பந்த்ராவில் உள்ள சத்குரு சரண் கட்டிடத்தின் 11வது மாடியில் தனது வீட்டின் பெட்ரூமில் மனைவி நடிகை கரீனா கபூர் கானும் பேசிக் கொண்டிருந்ததாகவும் திடீரென தங்கள் இளைய மகன் ஜஹாங்கீரை பார்த்து கொள்ளும் பணிப்பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டது. உடனடியாக தங்கள் மகனின் அறைக்கு சென்று பார்த்தபோது அங்கு அவர்கள் அந்த கொள்ளையனின் பிடியில் இருந்தனர். பணிப்பெண் இலியாமா பிலிப்ஸ் ஜெய் பயந்து அழுதான் என்றும், நான் அந்த கொள்ளையனை தடுக்க முயன்ற போது அந்த நபர் எனக்கு முதுகு, கழுத்து மற்றும் கைகளில் பலமுறை குத்தினார் என்றும் கூறியுள்ளார். காயங்கள் இருந்த போதிலும் நடிகர் அந்த நபரை அறைக்குள் தள்ள முடிந்தது. அதே நேரத்தில் பிலிப்ஸ் ஜெய்கை அழைத்துக் கொண்டு பாதுகாப்பிற்காக மற்றொரு அறையில் தன்னை பூட்டிக் கொண்டார். அந்த நபர் தன்னிடம் 1 கோடி கேட்டு மிரட்டியதாகவும் சைஃப் அலி கான் கூறியுள்ளார். தன்னுடைய வீட்டில் பணியாற்றியவர்கள் அந்த கொள்ளையனை பூட்டிய அறையை திறந்து பார்த்தபோது அவன் அங்கிருந்து எப்படியோ தப்பி சென்று விட்டார் என்றும் கூறியுள்ளார். பின்னர் இந்தியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷ் நாட்டவரான ஷெரீஃபுல் இஸ்லாம் ஷெய்கத் முகமது ரோஹில்லா அமீன் பகீர் இவர்தான் என்றும், இவருக்கு வயது 30 என்ற விஜய்தாஸை காவல்துறை கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர். சைஃப் அலி கானின் இந்த வாக்குமூலம் வெளியான நிலையில் நெட்டிசன்கள் பல கேள்விகளை முன்வைத்து வருகிறார்கள். பல கோடி அதிபராக இருக்கும் சைஃப் அலி கான் பல சொகுசு கார்கள் வைத்திருக்கும். ஏன் அவர் ஆட்டோவில் வந்தார்? மனைவி கரீனா கபூர் மருத்துவமனைக்கு இவரை அழைத்து செல்லாமல் 7 வயது மகன் அழைத்து செல்ல காரணம் என்ன என பல கேள்விகள் எழுப்பி வருகிறார்கள். இதற்கு சைஃப் அலி கான் என்ன பதிலளிப்பார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.